இந்த 5 பழங்களும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றதை தாண்டி இதோட அமைப்பு ரொம்பவே விசித்திரமா இருக்கும். நம்பர் 5 சலக். இத பாம்பு பழம்னு கூட சொல்லுவாங்க. மேல பார்க்க சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல செதிலா தோல் இருக்கும். ஆனா உள்ள ஆப்பிளையும் பூண்டு பல்லையும் ஒன்னா சேர்த்த மாதிரி கடிக்க மொறுமொறுன்னு ஆனா கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா புளிப்பா இனிப்பா இருக்கும். நம்பர் 4 ஃபிங்கர் லைம். இத நீங்க உடைச்சீங்கன்னா உள்ள இருந்து நூத்துக்கணக்கான குட்டி குட்டி ஜூஸ் முத்துக்கள் வெளியே கொட்டும். வாயில போட்டதும் பொட்பொட்னு வெடிக்கும். செம்ம ஜூசியா புளிப்பா இருக்கும். இதுல விட்டமின் கிக் ரொம்ப அதிகம். நம்பர் 3 புத்தாஸ் ஹேண்ட், அதாவது புத்தரின் கை. இதுக்குள்ள பழமோ ஜூஸோ எதுவுமே கிடையாது. வெறும் நீளமான வாசனை உள்ள மஞ்சள் விரல்கள் மட்டும்தான். இது மொத்தமுமே எலுமிச்சை தோல் மாதிரி தான். வெளியே சாஃப்டா உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல வாசனை எண்ணெய்கள் இதுல நிறைஞ்சிருக்கும். நம்பர் 2 லங்ஸாட். பார்க்க குட்டி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். ஆனா தோலை உரிச்சிங்கன்னா உள்ள கண்ணாடி மாதிரி பளபளன்னு சுளைகள் இருக்கும். நல்ல ஜூசியா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஆனா கொட்டை பக்கத்துல லேசா கசக்கும். இது இனிப்பு புளிப்பு கலந்து இருக்கும். இதுல விட்டமின் ஏ நிறைய இருக்கு. நம்பர் 1 காக் பழம். வெளியே முள்முள்ளா சிகப்பு கலர்ல இருக்கும். ஆனா உள்ள நல்ல பிரைட் ரெட் கலர்ல சாஃப்டான கொஞ்சம் எண்ணெய் பிசுபிசுப்போட சுளைகள் இருக்கும். தொட்டு பார்க்க தக்காளி ஜெல்லி மாதிரி இருக்கும். இது லேசான இனிப்போட ஒருவித மண் வாசனையும் கொடுக்கும்.